புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டசபை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராமன் நகர், குறிஞ்சி நகர், குமரன் நகர் விரிவாக்க பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளையும் தத்தெடுத்து ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு கேட்டார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்துக் கூறினார். மேலும் பிரச்சாரத்தின் போது அவர் பேசுகையில், நலத்திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதி அதிக அளவில் பெற்றிட என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி அரசு புதுவையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திட ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும், கடந்த காலத்தில் முதியோர் உதவித்தொகை மற்றும் பல்வேறு உதவித்தொகை ₹1 கூட உயர்த்தி வழங்க இயலாமல் இருந்ததை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கூறிய அவர், படித்த இளைஞர்கள் தகுதி அடிப்படையில் அரசு பணி வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றார். மேலும் பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சிவக்கொழுந்திற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, அதிமுக, LJK மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தனர்.